பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين الصلاة والسلام على نبينا المرسلين وآله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما صدق الله العلي العظيم. عن عائشة رضي الله تعالى عنها قالت كان النبي صلى الله عليه وسلم إذا دخل الأشهر شد مئزره وأحيا ليله وأيقظ أهله أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏகேரின் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நம்முயிரது மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் நம் அனைவரின் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானம் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுடைய 2 பகுதிகளை நிறைவு செய்திருக்கிறோம். ரமலானுடைய அடிப்படை அசலாக இருக்கக்கூடிய கடைசி 10 தினங்களை அடைய இருக்கிறோம். கடந்த 20 தினங்களிலே நாம் செய்த ஆமால்களை, நம்முடைய நோன்புகளை, நம்முடைய தராவீகளை, நம்முடைய தான தர்மங்களை ரப்புல் ஆலமீன் கபூல் செய்வானாக. இந்த 20 தினங்களிலே நாம் எந்த அளவுக்கு முனைப்போடு அமல்கள் செய்தோமோ இதைவிட பன்மடங்கு கூடுதலாக முனைப்பாக மீதமுள்ள தினங்களிலே அமல் செய்து அதன் மூலமாக அல்லாஹு தஆலாவுடைய ரிதாயின் இந்த பொருத்தத்தையும் லைலத்துல் கத்ரை அடைந்தவர்களுடைய நல்லடியார்கள் கூட்டத்திலும் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி நல்லது புரிவானாக. அன்பான சகோதர பெருமக்களே, நான் ஒரு கேள்வியோடு என்னுடைய உரைக்கு நான் நுழைவேன். சுமார் 2 மாதங்களாக நம்ம அல்லாஹு தஆலாவிடத்தில் துஆ செய்தோம். ரஜப் பிறை பிறந்ததிலிருந்து அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப் வ ஷாபான், யா அல்லாஹ் ரஜப் மாதத்தையும் ஷாபான் மாதத்தையும் பரக்கத்து கொடு. வபல்லிக்னா ரமலான், ரமலானை அடைகின்ற பாக்கியத்தை கொடு என்று 60 தினங்கள் நம்ம துஆ செய்தோம் இல்லையா? அல்லாஹு தஆலா இந்த ரமலானை நமக்கு வழங்கி இருக்கிறான் இல்லையா? இந்த 20 தினங்கள் அந்த துஆவிற்கு ஏற்றாற்போல் நம்ம எந்த அளவுக்கு நடந்திருக்கிறோம்? துஆ செய்து மட்டுமே இல்லை நோக்கம். யா அல்லாஹ் எனக்கு ரமலானை கொடுன்னு கேட்டோம், அல்லாஹ் கொடுத்துட்டான். இந்த ரமலானை நாம எந்த அளவுக்கு பயனுள்ளதாக கடத்தி இருக்கிறோம்? ரமலானுடைய என்னுடைய நோன்புகள், ரமலானுடைய என்னுடைய தஹஜ்ஜுத் தொழுகைகள், ரமலானிலே என்னுடைய தான தர்மங்கள், ரமலானிலே என்னுடைய நஃபிலான வணக்கங்கள், அல்ஹம்துலில்லாஹ் பா இந்த ரமலான் ஓரளவு சிறப்பா போச்சுப்பா, ரமலான் அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு நன்மையில நம்ம முந்தி இருக்கிறோம். இந்த மனநிலையில நம்ம எந்த அளவு எத்தனை பேர் இந்த மனநிலையில நம்ம இருக்கிறோம்? இந்த மனநிலை அல்ஹம்துலில்லாஹ் இருந்தது என்றால் பாராட்டுக்குரியவர்கள், அல்லாஹ் இதில் இன்னும் அதிகப்படுத்துவார். அப்படி இல்லை, அதில் கேட்டோம், பட் அந்த அளவுக்கு நம்ம திருப்தி படுற மாதிரி இன்னும் சரியா அமல் செஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை என்றால் அல்லாஹு தஆலா இடத்தில் அதிகமாக தௌபா செய்யணும். மீதமுள்ள தினங்கள் கை சேதப்படுகிற மாதிரி ஆகிவிடக்கூடாது. நல்ல விலகிக் கொள்ளுங்க. நான் ரமலானுக்கு முன்பு பேசினேன், ரமலானை அடைவது என்பது சும்மா ரமலான்ல உயிரோடு இருக்கிறது மட்டுமல்ல, ரமலான் பர்ஃபெக்டா இருக்கணும். நம்மை பார்த்து அல்லாஹும் மலக்கு மாறணும், என்னப்பா இவன் இந்த மாதத்தில் இப்படி அமல் செய்யறானே என்று நம்மை பார்த்து பொறாமைப்படுகின்ற அளவிற்கு நம்முடைய அமல்கள், நம்முடைய நகர்வுகள் இருக்க வேண்டும். இதுதான் ரமலானுடைய அசல். ஹைர் 20 தினங்கள் முடிந்து விட்டது. கடைசி 10 தினங்கள் கோல்டன் ஹவர். ரமலானுடைய அசலே இந்த 10 தினங்கள் தான். ரமலானுடைய அசலே இந்த 10 தினங்கள் தான். ரமலானுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. ரமலானுக்கான அடையாளம் லைலத்துல் கத்ர். அந்த இரவு இல்லை என்றால் அந்த மாதத்துக்கு எந்த சிறப்பும் இல்லை. ஒருவேளை அல்லாஹ் இந்த இரவை வேற மாதத்தில் வைத்திருந்தா அந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும். அல்லாஹ் தஆலா அந்த இரவு இந்த மாதத்தில் பொதிந்திருப்பதனால தான் இந்த மாதத்திற்கு இவ்வளவு சிறப்பு. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி பெருமானார் சொன்னாங்க, ரமலானுடைய கடைசி 10 தினங்களில ஒற்றைப்படை இரவுகளை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக. அருமையான சகோதர பெருமக்களே, இந்த ரமலானுடைய கடைசி 10 தினங்களில் நாம் அடைந்திருக்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, ரமலானை முடிவு சரியானதாக இருக்கிறோம். ஒரு விஷயத்தெல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க, முடிவு தான் ஒருவருடைய செயல்பாடு தீர்மானிக்குது.
அது யாராக இருந்தாலும் சரி. 40 வருஷம் 50 வருஷம் ஒழுக்கமாக இருந்தா கடைசி ஒரு வருஷம் சரியில்லை, அவ்வளவுதான் இல்லையா? முன்னாடி நடந்ததெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டோம். சரியில்லைன்னா சரியில்லை தான். இல்லை இது வரைக்கும் இவ்வளவுதான் சரி இருந்தாது, இவ்வளவு நாள் இருந்தா சரி, ஆனா இப்ப அப்படி இல்லையே. அருமையான முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் பெருமானார் இப்னு ஹப்பான் என்ற ஹதீஸ் கிதாபுகளில் 360வது ஹதீஸா பதிவு செய்வார்கள். இன்னமல் அமாலு பில் ஹவாத்தி, அமல்கள் எல்லாமே முடிவை கொண்டு தான் இருக்கு. ஆரம்பத்தில் எப்படி வேணா அமல் செஞ்சுட்டு எல்லாம் ரொம்ப மண்டிட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தபாலுவாக செஞ்சுட்டு கடைசியில கோட்டை விட்டோம் என்றால் கோட்டை விட்டவர்களுடைய பட்டியலில் தான் நாம வருவோம். முடிவு ரொம்ப முக்கியம். முடிவு சரியில்லைன்னு எல்லாமே க்ளோஸ். அதனாலதான் அல்லாஹ் தஆலா திருமறையில ஆல் இம்ரான் அத்தியாயத்தில் சொல்வான், முஃமின்களை அழைத்து பேசுவான். 102வது வசனம். காஃபிர்களை பார்த்தோ முஷ்ரிக்குகளை பார்த்தோ யஹூதிகளை பார்த்தோ பேசினா பரவாயில்லை. ஓ காஃபிர்களே நீங்கள் முஸ்லிம்களாக மரணியுங்கள், ஓ முனாஃபிக்குகளே நீங்கள் முஸ்லிம்களாக மரணியுங்கள். ஒரு லாஜிக் இருக்கு. அல்லாஹ் கூப்பிடுறதே யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே. லப்பைக் நம்மள தான் அல்லாஹ் கூப்பிடுறான். சொல்லி அரபி என்ன? இத்தகுல்லாஹ் ஹக்க துகாதி, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே மரணியுங்கள். அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்றான், நாம தான் முஸ்லிம்கள் தானே, 60 60 70 வருஷமா முஸ்லீமா தானே வாழ்ந்துருக்கிறோம். நீ ஏன் என்னை பார்த்து முஸ்லீம்களா மரணிக்க சொல்ற? அப்ப நாங்க இதுவரைக்கும் முஸ்லீம்களா இல்லையா? என்ன அர்த்தத்தில் இந்த வார்த்தையை சொன்ன என்றாலும் நம்ம கேட்க தோணும் இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், அதெல்லாம் கிடையாது. நீ மரணிக்கும் போது முஸ்லீமாக இருக்கணும். 70 வருஷம் முஸ்லீமாக இருந்த பிரச்சனை இல்லை, மரணிக்கும் போது நீ முஸ்லீமாக இருக்கிறியா அதான் பிரச்சனை. அங்க உன்னுடைய இஸ்லாம் இருந்தாதான் நீ முஸ்லீமாக எழுப்பப்படுவ. நான் 80 வருஷம் நிறைய இபாதத் செஞ்சிருக்கிறேன், என்னால் முடிஞ்ச நிறைய நற்கர்மங்கள் செஞ்சிருக்கிறேன், நிறைய ஹஜ் உம்ரா செய்திருக்கிறேன், நிறைய தான தர்மங்கள் செய்திருக்கிறேன், 60 வருஷம் நிறைய நோன்பு நோட்டிருக்கேன், எல்லாம் சரி. மௌத்து சரியில்லை, மௌத்துடைய நேரம் நசீபு கெட்டு விட்டா எழுப்பப்படும் பொழுது அல்லாஹ் மூமின்களாக எழுப்புவானா? நிச்சயமா கிடையாது. அங்க போய் அல்லாஹ் கடைசியில் அந்த மட்டும்தான் நான் காஃபிரானே உன்னை நிராகரிச்சேன், மொத்தம் 60 வருஷம் 70 வருஷம் எவ்வளவு சஜிதா செஞ்சேன், அதெல்லாம் இருக்கட்டும். இப்லீஸுடைய நிலை என்ன? இப்லீஸுடைய நிலை ஒரு சந்தர்ப்பம் தான், க்ளோஸ். ஃபஹ்ருஜ், நீங்க இது வெளியே போன்டா, என் மூஞ்சில ஒழிக்காத, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தகுதி உனக்கு சுத்தமா இல்லை, விரட்டிடா. அல்லாஹ் அந்த வார்த்தை ரொம்ப கடுமையா பேசும். ஃபஹ்ருஜ், முதல் நீ வெளியே போன்டா. நாயை விரட்டுற மாதிரி எல்லாம் விரட்டினா. என்ன பெரிய தவறு செஞ்சுட்டான் இப்லீஸ்? 60 வருஷமா பாவம் செஞ்சானா? அவன் வானத்துல சஜிதா செய்யாத இடமே கிடையாது. இப்லீஸ் வானத்துல சஜிதா செய்யாத இடமே கிடையாது. தஃப்சீர்கள் எழுதுவாங்க, அல்லாஹ் அவனுக்குன்னே ஒரு மிம்பரை தயார் செஞ்சு வச்சிருந்தான். இப்லீஸ்னு ஒரு மிம்பர். மலக்குமார்களுக்கெல்லாம் பாடம் எடுத்தான். முஅல்லிமுல் மலக்கூத், மலக்குமார்களுக்கெல்லாம் பாடம் எடுத்தவன். அவ்வளவு பெரிய ஆபீர், அவ்வளவு பெரிய வணக்கசாலி. ஒரு கடைசி ஒரு சந்தர்ப்பத்தில் அதெல்லாம் முடியாதுன்னு முறைச்சிக்கிட்டான், அல்லாஹ் வெளியே போய் சொல்லிட்டான். அருமையான சகோதர பெருமக்களே, முடிவு மட்டும் சரியில்லை என்றால் நம்ம அதுக்கு முன்னாடி செஞ்ச எல்லாமே க்ளோஸ் ஆகும். முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, அதனால தான் ரமலானுடைய கடைசி பகுதி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பல குழப்பங்கள் பல சிரமங்கள் வரும், அதையெல்லாம் எதையுமே நம்ம காதில் போட்டுக்கூடாது. இபாதத்தில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். பெருமானாருடைய வார்த்தை, மன்கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. அபூதாவுதி 3116வது ஹதீஸ். லா இலாஹ, கடைசி வார்த்தை யாருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருந்ததோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார். அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாரு? அது என் பிரச்சனையே இல்லை. யாரெல்லாம் என்ன 60 வருஷம் சிலையை வணங்கிட்டு இருந்தான், ஒன்று திட்டிக்கிட்டே இருந்தான், ஒன்று மறுத்துக்கிட்டே இருந்தான், அவ்வளவு நோவினை கொடுத்தான். அதெல்லாம் இருக்கட்டும், மரணிக்கும் போது என்ன களிமா சொல்லிட்டான், முடிஞ்சு போச்சு, அவன் சொர்க்கம் தான். அருமையான சகோதர மக்கள், இந்த ஹதீஸ்கள் இந்த வசனங்களெல்லாம் நான் சொல்றதுக்கான காரணம் ரமலானுடைய கடைசி 10 தினங்கள். இதை நம்ம வீணடிச்சு விட்டோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மை விட துர்பாக்கியசாலி யாரும் இல்லை. நம்மை விட இந்த வார்த்தையை விட கடுமையான வார்த்தை எனக்கு தெரியலை. ரமலானுடைய கடைசி 10 தினங்களில் நம்ம சரியில்லை, இபாதத்தில் சரியா கழிக்கலன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மை விட துர்பாக்கியசாலி யாரும் இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹதீஸ்ல ஆயிஷா அம்மா சொல்றாங்க, புகாரியுடைய 2024வது ஹதீஸ், ரசூலுல்லாஹ் எங்க இருக்கிறாங்க, நாம எங்க இருக்கிறோம். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹரல் அஷ்ரு மின் ரமலான் அஷ்ருல் அவாஹி மின் ரமலான், ரமலானுடைய கடைசி 10 தினங்கள் வந்து விட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய செயல்பாடு என்ன? ஷுத்த மிஅஸரஹு, தன்னுடைய கீழாடை இறுக்கி கட்டி கொள்வார்கள். தன்னுடைய கீழாடைய இறுக்கி கட்டி கொள்வாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப தீவிரமாக நான் வேலையில் ஈடுபட போறேன்னு அர்த்தம். நம்ம பாஷையில் வேட்டியை மடிச்சு கட்டிட்டா வேலையை செய்யாம விட மாட்டேன்னு சொல்றோம் இல்லையா?
கிட்டத்தட்ட இதே ஸ்லாங்கு சுத்த மிஅஸரஹு, தன்னுடைய கீழடை இறுக்கி கட்டிக் கொள்வார்கள். அஹ்யா லைலஹு, தூக்கத்தை ஹராமாக்கிக் கொள்வார்கள். அஹ்யான்னு முழுக்க முழுக்க உயிரோட்டமாக்குறது. எனக்கு தூக்கம் முக்கியம் இல்லை, எனக்கு இபாதத் தான் முக்கியம் சொல்லி அந்த இரவு முழுக்க இபாதத்தில் கழிப்பார்கள். ஐகல்லாஹு, தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களையும் எழுப்புவார்கள் என்பதால். பொதுவாக ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம் தனியாக தொழுவாங்க இல்லையா? ஆயிஷா அம்மாட்டையே கேட்கிறாங்க, நான் இன்னைக்கு தஹஜ்ஜுத் தொழுவ அனுமதி, நான் தொழுவணும்னு எனக்கு விருப்பமாக இருக்கு, என்ன அனுமதி கேட்டு தொழுதெல்லாம் இருக்கிறது. எல்லா நேரங்களையும் ரசூலுல்லாஹ் தட்டிக்கிட்டே இருக்கிறது இல்லை, நான் தொழுவுறேன் நீ தொழுவு அப்படி கிடையாது. அந்த மைண்ட் செட் கிடையாது. ஃபஜருக்கு அந்த வார்த்தை இருக்கு. ஃபஜர் தொழுவைக்கு நான் தொழுவு போறேன் நீ தூங்குனா தூங்குன்றதுலாம் கிடையாது. அங்கே கண்டிப்பாக எழுப்பி ஆகணும். நஃபிலான வணக்கங்களுக்கு நம்ம மனைவிமார்களை குடும்ப உறுப்பினர் நிர்பந்தப்படுத்தக்கூடாது. நமக்கு விருப்பம்னா தொழுது கொள்ளலாம், அவர்கள சொல்லலாம். இப்போ அந்த மைண்ட் செட்டில் தான் வருஷம் பூரா இருந்த ரசூலுல்லாஹ் கடைசி 10 தினங்கள் சரி நம்ம தொழுவோம், தூங்கிட்டு இருக்காங்க நம்ம அப்படின்லாம் கிடையாது. ஐக்கல்லாஹு, மனைவியை எழுப்புவார்கள். காரணம், இந்த 10 தினங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய செயல்பாடுகள் டோட்டல் டிஃபரெண்ட். கூலி கொடுக்கப்படக்கூடிய நாட்கள் இது. குறிப்பாக லைலத்துல் கத்ர் இருக்கின்ற நாள் இல்லையா, நரகத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற நாள். அதனால இந்த நேரங்களில் ரசூலுல்லாஹ்வுக்கு நிகர யார் அமல் செய்யலை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அமல் செய்வார்கள். இன்னைக்கு நம்ம அப்படியே ஆப்போசிட். நம்ம மிகைப்படுத்தி சொல்லலை, எல்லா மஹல்லாலும் இதுதான் பிரச்சனை. பரவாயில்ல, எல்லா உலமாக்களும் புலம்புறாங்க, ஹஜ்ரத் மொதல் 5 தராவிலாம் பள்ளியில் இடம் பத்தலை. மொதல் 5 தராவிக்கெல்லாம் பள்ளி ஜும்மா மாதிரி இருக்கு. இப்போ 10, 15, 20 தாண்டுனா ஒரு சஃபு 2 சஃபு தாண்டலை. பொதுவாக நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, மற்ற காலங்கள் அசர் தொழுகைக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருப்போம். அசர் தொழுகைக்கு அவ்வளோ சீக்கிரம் பெரும்பாலும் வரமாட்டோம். மற்ற தொழுகையில் கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் அசர் கொஞ்சம் அசால்ட்டா பொறுமையாக தொழுதுக்கலாம். அசர் தொழுகைக்குன்னு சில முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். கலிகம் அது கீழே சொல்லுவார். அசர் தொழுகைக்குன்னு சில முஸ்லிம்கள் இருப்பாங்க தொழுகையாளிகள். அவங்க தான் அசரில் பார்க்கலாம், மற்ற நேரம் மற்றவர்களை பெரும்பாலும் அந்த வக்தில் பார்க்க முடியாது. இப்போ அது மாதிரி ரமதானுடைய நாட்கள் போக 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 கழுதத்தை எரிஞ்சு கட்டெரும்பு மாதிரி உள்பள்ளி வெளிப்பள்ளி ஃபுல்லான இடங்கள் எல்லாமே 2 சப்பு தாண்டலை. இப்போ இந்த மஹல்லால தானப்பா, இந்த பள்ளியில் தானப்பா உள்பள்ளி வெளிப்பள்ளி ஃபுல்லாக இருந்துச்சு. அது அப்படிதான். நாலு போக போக நம்முடைய ஈமான் அதிகரிக்கணும், அல்லாஹ் மீது உண்டான நம்முடைய அச்சம் அதிகரிக்கணும். இது அதிகரிக்கலங்கன்னா ரமதான்ல நோன்பு வச்சு என்ன ஃபாயிதா இல்லை? ஒரு கேள்வி வருமா இல்லையா? ரமதான் 20 நாள் நோன்பு வச்சிருக்கிறாரு, ரமதான்ல ஓரளவு பேருந்தரா தஹஜ்ஜுத் தொழுது எல்லாம் செஞ்சிருக்கிறாரு. ஆனா ரமதானுடைய ஆரம்பத்தில் இவருக்கு இருந்த ஆர்வம் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொன்னா இவர் என்ன நோன்பு வச்சாரு, என்ன தஹஜ்ஜுத் தொழுதாரு? இந்த கேள்வி சாதாரணமா வருமா இல்லையா? ரமதானுடைய கடைசி தினங்கள் கூட அல்லாஹ் பாதுகாக்கணும் பெரும்பாலும் கடைவீதிகளில் தான் இருக்கு, பெரும்பாலும் கடைவீதிகளில் தான் இருக்கு. இல்ல மாஷா அல்லா இல்லையா? அது ஃபத்வா கேட்குறாங்க, ஹஸ்ரத் அந்த கடையில் அவங்க வியாபாரம் எப்படி, அங்கே நோன்பு திறக்கலாமா கூட, நீ ஏங்கி அங்கே நோன்பு திறக்க போறீங்க? அது ஹலாலா ஹராமான்றதுக்குள்ள நம்ம போக விரும்பல. நமக்கு இங்கே ரமதான் இருக்குல்ல, இஃப்தாருடைய நேரம் இருக்கு, மக்ரிப் தொழுகை இருக்கு, தராவி இருக்கு, நம்ம ஏன் அங்கே போகணும்? இல்லை பர்ச்சேஸ் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கும். கண்ணியமான சகோதர மக்களே, வெளிப்படையாக சொல்றதா இருந்தால் குறிப்பாக நம்முடைய பெண்கள் ரமதானுடைய கடைசி 10 தினங்கள் முழுக்க பர்ச்சேஸ்க்குனே ஒதுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய கீழாடி இறுக்கி கட்டினாங்கன்னு ஹதீஸ்ல வருது இல்லையா? இரவு முழுக்க நின்று வணங்கினார்கள் ஹதீஸ்ல இருக்கு இல்லையா? மனைவி மக்கள் எழுப்பினார்கள் இருக்கு இல்லையா? அதுவெல்லாம் தூக்க ஓரமா போட்டுட்டு இன்னைக்கு முழுக்க அல்லாஹ் பாதுகாக்கணும் நோன்பை விட்டுட்டுலாம் பர்ச்சேஸ் பண்றாங்கலாம் இருக்கு. நான் மேல கீழே சொல்லலாம், கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கலாம். பர்ச்சேஸுக்கு போகணும்னு நோன்பு விடுறார்கள்லாம் நம்ம மக்கள்ல இருக்காங்க. குறிப்பா இது பெண்கள்ல நிறைய இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். ரமலானுடைய கடைசி 10 தினங்கள் நான் திரும்ப சொல்றேன், கோல்டன் ஹவர்ஸ். இதை நம்ம வீணடிச்சிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம ரமலான்ல நோன்பு நோட்டு தஹஜ்ஜுத் தொழுது தராவி தொழுது எந்த ஃபாயிதாவும் இல்லை. ரமலானுடைய கடைசி தினங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் பிரத்யேகமாக ஒரு அமலே அறிமுகப்படுத்துறாங்கல்ல, வருஷத்தில் எப்பவுமே இல்லாத ஒரு அமல் பெருமான அறிமுகப்படுத்துறாங்க, ஈத்திகாஃப். என்ன ஈத்திகாஃப் நோக்கம் என்ன? தனித்திருத்தல். மனைவி வேணா, மக்கள் வேணா, வியாபாரம் வேணா, சொந்த பந்தம் வேணா, நண்பர்கள் வேணா, எனக்கு யாரு வேணா, நான் பள்ளியில என்னுடைய ரப்பை மட்டுமே அடைவேன். ஈத்திகாஃப் நோக்கம் அதுதான். ஈத்திகாஃப் நோக்கமே அது. இங்கே உட்காந்து போன் பார்க்கறது இல்லை, இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை. ஈத்திகாஃப்ல நிறைய சட்டங்கள் இருக்கிறது, ரொம்ப கடுமையான இபாதத்துகளை உண்டு ஈத்திகாஃப். இன்னைக்கு ஈத்திகாஃப் ரொம்ப சாதாரணமா போயிடுச்சு. ஈத்திகாஃப்ன்றது ஏதோ ஜமாத்தெல்லாம் போனா தங்குவோம் இல்லையா, அது மாதிரி தங்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி கிடையாது. ஈத்திகாஃப்ன்றது நான் என் ரப்ப அடையணும், இந்த வருஷத்துடைய லைலத்துல் கத்ர் அடையணும், ரப்புடைய உள்ளத்துல நம்ம போய் உட்காரணும். அதுக்காண்டி என் மனைவி மக்கள் வேணாம், வியாபாரம் வேணாம், காசு பணம் வேணாம், யாரு வேணாம், ஏன்னா என் ரப்பு வேணும். அந்த மைண்ட் செட்ல உட்கார்றதா ஈத்திகாஃப்.
ரசூலுல்லாஹ் கடைசி 10 தினங்கள் ஈத்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். ரமதானுடைய கடைசி 10 தினங்களில் ஒரு அமலையை ரசூலுல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார்கள் இல்லையா? புகாரி ஷரீஃபில் 2026 ஹதீஸ். ஈத்திகாஃப்ன்றது ரொம்ப சாதாரணமாக மஹல்லால அதுக்கு 4 பேர் இருக்கிறாங்க இல்லையா? நமக்கு மைண்ட் செட் என்ன? மஹல்லால் அதுக்கு 4 பேர் இருக்கிறாங்க, அவங்க இருப்பாங்க, நம்ம பார்த்துக்குவாங்க, நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஆயிஷா அறிவிக்கிறாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ருல் அவாஹிர் மின் ரமலான் ஹத்தா தவஃபாஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈத்திகாஃப் இருந்தார்கள், மௌத் வரைக்கும் ரசூலுல்லாஹ் விடலை. ஒரு சில அமல்களை ரசூலுல்லாஹ் விடவே கிடையாது மௌத் வரைக்கும். அதில் ஒன்று ஈத்திகாஃப். மௌத் வரைக்கும் ரசூலுல்லாஹ் விட கிடையாது ஈத்திகாஃப்ன்றது. அதனால் இந்த அமல்களில் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தணும். அதே போன்ற ரமலானுடைய கடைசி 10 தினங்கள் ரசூலுல்லாஹ் சதகா செய்வார்கள். எல்லா காலமும் செய்வாங்க. ஆனால் இந்த காலத்தில் வித்தியாசமாக ஆயிஷா சொல்கிறாங்க, வீசுகின்ற காற்றை விட வேகமாக ரசூலுல்லாஹ் அதிகமாக இஸ்திக்ஃபார் சதகாக்கள் செய்வார்கள் என்பதாக பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த 10 தினங்கள் அதிகமாக பாவ மன்னிப்பு கோருவார்கள். நம்ம கடந்த 2வது 10 தினங்களை அதிகமாக பாவ மன்னிப்பு கோரியிருப்போம். ஆனாலும் பிரத்யேகமாக ஒரு ஹதீஸ் ஆயிஷா அறிவிக்கிறாங்க. புகாரி ஷரீஃபுடைய திர்மிதி ஷரீஃபுடைய 3513 ஹதீஸ். ஆயிஷா கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் இதா வாகஃப்து லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரை நான் அடைஞ்சிட்டா, இதுதான் லைலத்துல் கத்ர்னு எனக்கு தெரிஞ்சிட்டா, மாதா அகூலு ஃபீஹா, நான் அந்த நாளில் என்ன செய்யட்டும், எனக்கு ஏதாவது ஒரு இபாதத்தை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் கரீம் துஹிப்புல் அஃபு ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை விரும்புபவன், என்னை மன்னிப்பாயாக என்ற இந்த துவா அதிகமாக செய்யுங்க என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்க என்பதாக நம்ம ஆயிஷா அறிவிக்கிறாங்க. அதனால் கண்ணியமான சகோதர பெருமக்களே, ஏதோ கடந்துச்சு அப்படின்ற மாதிரி இல்லாமல் நான் முன்னாடி அதனால் ஆரம்பத்தில் சொன்னேன், கடந்த 20 தினங்களை விடுங்க போகட்டும், வரக்கூடிய 10 தினங்களை பர்ஃபெக்டாக இருக்கணும். நம்ம காலரை உயர்த்தி சொல்லணும், இந்த மஹல்லால் இந்த 10 தினங்கள் நாம் தான்ப்பா சரியாக பயன்படுத்தணும் இல்லையா? நம்மளை விட யாரும் அந்த அளவுக்கு பயன்படுத்தலை என்று மற்றவங்களை சொல்கிறதில்ல, நமக்கு நம்மளே சொல்லுகின்ற மாதிரி அமல்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக இந்த ரமலானுடைய கடைசி 10 தினங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மனித சமூகமே பாராமுகமாக இருக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், ரமலானுடைய கடைசி 10 தினங்கள் எத்துக்கும் மினன்னார், நரகத்திலிருந்து விடுதலை கேட்பது. நரகம் என்பது சாதாரணமானது இல்லைங்க. நம்ம நினைக்கிற மாதிரி நரகம் இல்லை. நம்மளாம் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு மிக பயங்கரமானது நரகம். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹ் 7 முறை நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்டுட்டு 8வது முறையாக சொர்க்கத்தை கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்குறோம். எப்போ பார்த்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை வக்கீனா மின் அதாபி ஜஹன்னம் வக்கீனா மின் அதாபின் நார். யா அல்லாஹ், நரகத்திலிருந்து என்னை பாதுகாப்பு கொடு, நரகத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடு. அந்த நரகம் எங்கேயோ இருக்குது, நமக்கும் நரகத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோம். நரகம்ன்றது சாதாரணமானதல்ல. பெருமானார் பேசுகிறாங்க, நாருக்கும் புகாரி ஷரீஃபுடைய 3256 ஹதீஸ், ஜுஸு மின் 70 மின்னார், நீங்கள் அனுபவிக்கின்ற நெருப்பிலிருந்து 70 ஒரு பங்கு தான் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். நரகத்துடைய நெருப்பு அல்லாஹ் தஆலா 70 கூரா போட்டுட்டு 69 கூரை தூக்கி ஓரமாக வச்சுட்டான். இது மறுமைக்குன்னு சொல்லி, நரகத்துக்குன்னு சொல்லி அந்த ஒரு கூரை தான் தூக்கி நமக்கு பரப்பி விட்டு இருக்கான். நம்ம அனுபவிக்கின்ற எல்லா நெருப்பும் அந்த ஒரு கூறு தான். அந்த நம்ம நரகம்ன்றது இதை கஞ்சி காய்ச்சும் போது பக்கத்தில் போய் வெக்க அடிக்குதுல, அந்த மாதிரி நரகத்தை கற்பனை பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி கிடையாது. சூரியன் இருக்கு இல்லையா, சூரியனுடைய வெப்பம் தெரியுமா? தோராயமாக 5 லட்சம் கோடின்னு சொல்கிறாங்க டிகிரி செல்சியஸ். இன்னைக்கு நமக்கு 25 28 ஆகிட்டாலே குளிருது, வெக்கையாக இருக்குது. 30 தாண்டிட்டா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது இல்லையா? 5 லட்சம் கோடி தோராயமாக, உறுதியாக சொல்லலை. அவ்வளவு வெயில், அவ்வளவு கடுமையான சூரியன் இருக்கு இல்லையா? இது அந்த ஒரு பகுதியில் உண்டானது. 70 கூறில் ஒரு கூறு அல்லாஹ் கொடுத்தான் இல்லையா? அந்த ஒரு கூறில் தான் இந்த சூரியனுடைய வெப்பம். பெரும்பாலும் இரும்பு வியாபாரிகளாக இருக்கிறனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இரும்பு ரீசைக்கிள் பண்ணுற இடம் போயிருப்பீங்க இல்லையா? பழைய இரும்பு புது இரும்பாக மாற்றுறதுக்கு 1500 டிகிரி செல்சியஸில் இரும்பி உருகி ஓடும். 1500 டிகிரி செல்சியஸில் இரும்பு உருகிடும், தண்ணி ஆயிரும். அந்த வெப்பத்தில் நம்மளாம் போட்டோம்னா நம்ம கரைஞ்சிருவோம். நேரம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் கிடையாது. அந்த வெப்பத்தில் அந்த பாய்லரில் நம்மளை போட்டோம்னு சொன்னால் ஒரு செகண்டில் உருகி ஓடிடுவோம், தண்ணி ஆயிடுவோம். வெறும் 1500 டிகிரி செல்சியஸ். இது மாதிரி பயங்கரமானது நரகம். நரகத்தை பற்றிலாம் நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. அல்லாஹ் தஆலா சொன்னால் நரகத்துடைய நெருப்பு தீண்டிட்டாலே நெஞ்சு வெடிச்சிடும். நரகத்துடைய நெருப்பை நம்ம தொட்டுட்டாலே நம்முடைய நெஞ்சு வெடிச்சிடும். அவ்வளோ பயங்கரமானது நரகம். எந்த அளவுக்கு சொன்னால் பெருமானார் பேசுகிறாங்க, புகாரி ஷரீஃபுடைய 3250 ஹதீஸ், நரகம் அல்லாஹ் தஆலா இடத்துல கேட்குது, யாரெல்லாம் முடியலன்ட்டு. யார் கேட்குறா?
நம்ம கேட்கல, நரகம் கேட்குது. யா ரப்பி, என்னுடைய ரட்சகா, அக்கல பாதி பாதல், என்னுடைய ஒரு பகுதியை இன்னொரு பகுதி சாப்பிடுது. நரகத்தை விழுங்கும்னா பார்த்துக்கோங்களேன். நரகத்திலிருந்து யார் யாரோ பாதுகாப்பாங்க, அது பாதுகாப்பு கேட்பாங்க. அதான் இருக்கட்டும். இந்த ஹதீஸ்ல பெருமானார் பேசுறாங்க, நரகம் அல்லாஹ் தஆலா இடத்துல கேட்குது, யா அல்லாஹ் முடியல, ஏதாவது பண்ணு, என்னால் முடியல. அல்லாஹ் தஆலா சொல்வார், ஃபதீனலஹா, உனக்கு என்னவா பிரச்சனை, ரொம்ப சூடா இருக்கா, 2 தடவை மூச்சு விட்டுக்கோ, 2 தடவை மூச்சு விட்டுக்கோன்னு சொல்றான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அது விடுகின்ற 2 மூச்சு, ஒன்று கடுமையான வெயில், இன்னொன்று கடுமையான குளிர் என்பதாக பேசுறாங்க. நரகத்துடைய மூச்சு தான் நீங்கள் அனுபவிக்கின்ற வெயில் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பேசுறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, மக்களே, நரகம் அவ்வளவு பயங்கரமாக, நரகத்துடைய வானங்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்றான், அஹாத பிஹிம் சுராதிகுஹா, எங்க பார்த்தாலும் நெருப்பு தான். கஹஃப் என்ற சூறால போடுறான், கஹஃப் என்ற சூறால எங்க பார்த்தாலும் நெருப்பு தான். நெருப்பு சுத்தி எங்கிட்டு பார்த்தாலும் நெருப்பு. அவன் குடிக்கிற பானம், அவன் அழுகின்ற ஆடை, அவன் படுகின்ற அவனுடைய படுக்கை, எங்கிட்டு பார்த்தாலும் நெருப்பு. வையஸ்தகாது, அல்லாஹ் சொல்கிறான், கடுமையான தாங்க முடியாது, அவனால முடியல, பயங்கரமா இருக்கும். யாரெல்லாம் கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேட்பான். 1000 வருஷமா கேட்டாலும் 1000 வருஷத்துக்கு தண்ணி கிடைக்கும். அது நம்ம ஊர்ல ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாதிரி பானை தண்ணிலாம் கிடையாது. யுகாது பிமாஇன் கல் முஹல், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், காய்ச்சப்பட்ட, நன்கு காய்ச்சப்பட்ட செம்பு தண்ணி அவனுக்கு கொடுக்கப்படும். யஷ்வில் உஜூ, அதை அவன் குடிக்க வேண்டியதில்லை, அந்த தண்ணி எடுத்து குடிக்க வேண்டியதில்லை. பக்கத்தில் கொண்டு போனாலே யஷ்வி, முகமெல்லாம் கருத்து விடும். யஷ்வின் சொன்னா, இந்த கரியை எரிக்கிறோம் இல்லையா, நெருப்புல கரியை நெருப்புல எரிக்கிறோம் இல்லையா, இதுக்கு பேர் மஷ்வின்னு சொல்லுவாங்க. நீங்க உம்ரா போனவர்களுக்கு தெரியும், லஹமுல் மஷ்வின் போட்டிருப்பாங்க, எரிச்ச கரின்னு அர்த்தம். லஹமுல் மஷ்வின் போட்டிருப்பாங்க, எரிச்ச கரின்னு. அல்லாஹ் சொன்னா, அந்த தண்ணியை குடிக்கலாம் வேண்டியதில்லை, பக்கத்துல கொண்டு போ, அந்த தண்ணியுடைய சூடு முகம் எரிஞ்சிடும். அப்பவும் வேற வழி இல்லாம குடிப்பான். தாகம் இந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க, வேற வழி இல்லாம குடிப்பான். இந்த தண்ணி உள்ள போய் இவனுடைய குடல் குந்தாணிகள் எல்லாம் கிழிந்து மலம் போகிற வழியில இவனுடைய உள் உறுப்புகள் எல்லாம் வெளியே போகும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை பத்தி பேசுறாங்க. ஏதோ நரகம் இல்லை, ஏதோ நரகம் உண்டு. மேராஜுக்கு ரசூலுல்லாஹ் போனாங்க இல்லையா, அங்க மீகாயில சந்திக்கிறாங்க. பல தடவை சந்திச்சிருக்கிறாங்க, சிரிக்கவே இல்லை. ஒரு தடவை கேட்குறாங்க ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல்கிட்ட கேட்குறாங்க, மீகாயில் ஏன் சிரிக்கிறதே இல்லை? புகாரில் ஹதீஸ் இருக்கு. நான் அடுத்த மொழி வாய்ப்பு இருந்தால் நம்பர் பார்த்து சொல்கிறேன், ஃப்ளோவில் வந்துருச்சு. மீகாயில்கிட்ட கேட்குறாங்க, ஜிப்ரீல்கிட்ட கேட்குறாங்க, மீகாயில் ஏன் சிரிக்கிறது? ஜிப்ரீல் சொன்ன வார்த்தை, நல்லா சிரிச்சுட்டே இருந்தார். மலக்குமாரிலேயே நல்ல அழகாக சிரிக்கக்கூடியவர், புன்னகை அரசர்னு சொல்லுவோம் இல்லையா, சில பேருக்கு புன்னகை அரசுன்னு சொல்லுவோம். சில பேர் சிரிச்சா பார்த்துக்கிட்டே இருப்போம், சில பேர் சிரிச்சா மாதிரி இருக்கும், சில பேர் சிரிச்சா பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இது 2வது கேட்டகரி. இவர் சிரிச்சா பார்த்துக்கிட்டே இருக்கும், அவ்வளோ அழகாக சிரிப்பார். அல்லாஹ் என்னைக்கு நரகத்தை படைச்சான் அன்னைக்கு நான் சிரிக்கிறத விருத்துட்டார். அல்லாஹ் நரகத்தை படைச்சான் இல்லையா, அன்னைக்கு மறந்தவர் தான் இன்னைக்கு வரைக்கும் சிரிக்கலை. பெருமானார் சொல்றாங்க, இவர் இதுவரைக்கும் சிரிக்கவே இல்லை, உங்களை பார்த்தாதான் சிரிப்பான்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. உங்களை பார்த்து கூட இவர் சிரிக்கலன, இனி இவர் சிரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மீகாயிலை பற்றி ஜிப்ரீல் சொல்கிறார். என்ன காரணம்? மீகாயில் எல்லாம் நரகத்தில் போட போறானா? மீகாயிற்கு எல்லாம் தயார் செஞ்சிருக்கிறான். அந்த நரகத்துக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை. நரகம் என்பது அல்லாஹ் பாதுகாக்கணும், மலக்குமார்களுக்காண்டி தயாரிக்கல. ஒரு கால் மீகாயிற்கு இப்படி ஒரு செய்தி மைண்ட் செட் இருந்தீங்க, ஒருவேளை அல்லாஹ் நம்மளையும் அந்த நரகத்தில் போட்டாலும் போடுவான்ற ஒரு எண்ணம் இருந்தா அவர் பயப்படலாம், சிரிக்கிறத மறக்கலாம், ஏதோ ஓகே. அவருக்கு சம்பந்தமே இல்லை நரகத்திற்கும். ஆனா அல்லாஹ் நரகத்தை படைச்சதை பார்த்ததுல இருந்து சிரிப்பை மறந்து விட்டார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் சொல்கிறார். நரகம் என்பது அல்லாஹ் பாதுகாக்க, என் பயமுறுத்துறது எனக்கு நோக்கம் இல்லை. அதாவது திரும்ப திரும்ப சொல்றேன், ஜும்மாவில் உட்காந்து இப்படிலாம் சொல்லி நான் சொல்றது எல்லாமே கட்டுக்கதைகள் அல்ல, குர்ஆன் ஆயத்தில் ஹதீஸ்கள். நமக்கு ஒரு படிப்பினை பெறணுன்றதுக்காக தான் அல்லாஹ் இந்த ஆயத்துக்களை எல்லாம், இந்த ஹதீஸ்களை எல்லாம் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். நான் சொல்றது பூரா குர்ஆன் ஆயத்துகள் இல்லையா, ஏதோ ஒரு புத்தகத்தில் படிச்சு வந்த மாதிரி நினைக்காதீங்க. அதாவது அல்லாஹ் நம்மளுடைய பல்ஸை பார்க்குறான். இப்போ இவ்வளோலாம் சொல்றேன், இவ்வளவுலாம் சொன்ன பிறகு நீ அப்படிதான் இருந்தேன்னா நான் என்ன பண்ண முடியும்? நாதோ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நரகவாதிகள் அல்லாஹ் தஆலாவை அழைப்பார்கள். ஜுஹ்ரூஃப் என்ற அத்தியாயத்தில் 77வது வசனம், யா மாலிக், நரகத்துடைய காவலாளி மாலிக், சொர்க்கத்துடைய காவலாளி ரிதுவான், நரகத்துடைய காவலாளி மாலிக். யா மாலிக் லியக்லி அலைனா ரப்புக், உன் ரப்புட்ட சொல்லுப்பா, முடியல, எங்களுக்கு மரணத்தை கொடுக்க சொல்லு, எங்களுக்கு மரணத்தை கொடுக்க சொல்லு. பொதுவாகவே ஒரு நமக்கு உலகத்து ஒரு சிரமம் கஷ்டம் வரும்போது நம்ம என்ன யோசிப்போம், சரி கொஞ்சம் காலம் தான், ரொம்ப கடுமையான வறுமை இருக்கா, சரி பையன் வளர்ந்து படிச்சுட்டு இருக்கான், ஒரு 2 வருஷம் கஷ்டப்படுவோம், அவன் மேலே வைட்டா ஓரளவு நல்லா இருக்கும், கொஞ்சம் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வருமா இல்லையா? இது மாதிரி வேற ஏதாவது தீர்க்கவே முடியாத கஷ்டம், பயங்கரமான கஷ்டம்,
கடைசியில் என்ன யோசிப்போம்? சரி போ, மவுத் வந்துடும், இன்னும் எத்தனை வாழ போகிறோம், மவுத் வந்துட்டா நிம்மதி அப்படின்ட்டு மவுத் ஆதரவு வைப்போம் இல்லையா? கிட்டத்தட்ட இந்த கேட்டகரியில் கேட்பாங்க, யா மாலிக்கே ஒரு ரப்ப கூப்பிடுப்பா, முடியலப்பா, எங்களுக்கு மரணத்தை கொடுக்க சொல்லும் போது மாலிக் சொல்லுவார், காலை இன்னுக்கும் மாக்கிசூன், அதெல்லாம் முடியாதுப்பா. அப்படிலாம் நீ கேட்குற முதல்ல மவுத்தை கொடுக்க முடியாது. உன் தலை விதி நீ அனுபவிச்சுட்டே இருக்கணும். வேதனை வந்துகிட்டே இருக்கும், வேதனைகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். மரணம் கேட்டாலும் மரணம் கிடைக்காது. இப்ராஹிம் ரசூலால் அல்லாஹ் கொஞ்சம் நயமாக ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா, நரகவாதிகளை நகைக்கிற மாதிரி, கிண்டல் பண்ற மாதிரி ஒரு வித்தியாசமா அல்ல ஒரு வாழ்க்கை பேசுவான். இறைவனை மறுத்தார்கள், இறைவனுக்கு மாறு செய்தவர்களுக்கு பின்னாடி நரகம் இருக்கிறது. இஸ்காம் இம்மா இன் சதீர், அந்த நரகம் எப்படிப்பட்டது என்றால், அந்த நரகத்துடைய தண்ணீர் பானம் இருக்கிறது, நரகவாதிகளுடைய உடம்பிலிருந்து வெளியான சீலும் சிலங்களும். புண்ணு கொஞ்சம் சீல் வந்துட்டா நம்மளால இருக்க முடியாது, அது அப்படி டெட்டால் போட்டு தொடச்சிக்கிட்டே இருப்போம், டெட்டால் வாடை இருந்துக்கிட்டே இருக்கும், போயிடுச்சு சீல் வாடை வந்துட்டு நம்மளால இருக்க முடியாது. இந்த சீலை தான் அல்லாஹ் குடிக்க வைப்பான். அதை நம்மளால குடிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவான். அவன் தொண்டையில் இறங்காது, அந்த சீலும் சகதிகளும் அவன் தொண்டையில் இறங்காது. அல்லாஹ் சொல்ற வார்த்தையை பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு அழகா பேசுற மாதிரி. அவனுக்கு மின்குல்லி மகான், எல்லா புறத்திலிருந்து அவனுக்கு மவுத் வரும். ஒமாஹும் பிமையில், ஆனா அவன் மரணிக்க மாட்டான். எப்படி? எல்லா மரணத்துடைய வேதனையை கொடுப்பேன்னு அவனுக்கு மரணம் வராது. புரியுதா சொல்றது? ஒரு எதிரிகிட்ட மாட்டிக்கிட்டோம். இன்னைக்கு பலஸ்தீன்லாம் பார்க்கணும்ல, காசால அடிச்சு பயங்கர மாட்டிக்கிறாங்க, சுடுறாங்க, குண்டு சரமாரியா சுட்டுக்கிட்டே இருக்காங்க. உயிர் போற வரைக்கும் தான் வலி. உயிர் போனதுக்கு என்ன பண்ண முடியும்? சுட்டு இறந்துட்டாரு, இதுக்கப்புறம் என்ன பண்ண? எவ்வளவு வேதனை கொடுத்தாலும் வலிக்க போதா? வலிக்க போறது இல்லை. ஆனா அல்லாஹ் இங்க சொல்றான், உனக்கு மவுத் வரும், ஆனா நீ மரணிக்க மாட்ட. எல்லா புறங்களிலும் உனக்கு மவுத் வரும், நீ மரணிக்க மாட்டே என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்வதாக பார்க்கிறோம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, எந்த அளவுக்கு என்ன மவுத்து கேட்டு பார்ப்பாங்க, கிடைக்காது. கடைசி நேரத்தில் அந்த நரகவாதிகள் சொல்வார்கள், கால்லதீன ஃபின்னார் லிஹஸனதி ஜஅன்னமு ரப்பக்கும் யுஹஃபிஃபன்னா யௌமன் மினல் அஸாப். அப்பா ரொம்ப முடியல, ஒரு நாளைக்கு எங்களுக்கு கொஞ்சம் வேதனை நிறுத்தி வைங்க, நீ வேதனை செய், நாங்கள் வேதனைக்கு தகுதியானவர்கள் தான், எல்லாம் ஓகே, ஒரு நாளைக்கு கொஞ்சம் நிப்பாட்டி வைப்பா, முடியலப்பாண்டு அந்த நரகவாதிகள் கேட்பார்கள். சொல்லுவான், உங்களுடைய இந்த துவாக்கெல்லாம் இங்கே வேலையே இல்லை, துவாக்குன்னு ஒரு நேரம் கொடுத்துருந்தோம், துவா செய்யறதுக்குன்னு ஒரு நேரம் கொடுத்துருந்தோம், அந்த நேரத்தில் பூரா துவா செய்யறதை விட்டுட்டு இங்கே துவா செஞ்சா ஒமா துஆஉல் காஃபிரீன இல்லா ஃபீ தலால், அவர்களுக்கு சொல்லப்படும், உன்னுடைய துவா எங்களுக்கு குப்பைக்கு சமானம். நீங்க ரப்பே 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 நீங்க என்ன கெஞ்சினாலும் இங்கே துவா பலிக்காது. துவா பலிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருந்துச்சு, அந்த வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு. இனி நீ செய்கின்ற இந்த துவாக்களுக்கும் அங்கீகரிக்கப்படாது, நீ இங்கதான் இந்த வேதனை அனுபவிச்சே ஆகணும் என்பதாக அந்த நரகத்துடைய காவலாளிகள் சொல்வார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையில் பேசுகிறான். கண்ணியமான சகோதரர்கள் மக்களே, அதனால இந்த கடைசி ரமதானுடைய கடைசி 10 தினங்கள் என்பது நரகத்திலிருந்து பாதுகாப்பு பேர கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான நாள். ரொம்ப கவனமாக இருக்கணும். நரகம் என்பது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏதோ ஒன்று, இன்னும் கிட்ட ஒரு 2000-3000 வருஷத்துக்கு பிறகு தான் நம்ம நரகத்தை சந்திக்க போகிறோம், அது நமக்கும் நரகத்துக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் இருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யூதர்களுடைய மைண்ட் செட் இது. எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு லன் தமஸ்ஸனன் நாரோ, எங்களெல்லாம் நரகம் ஒன்றும் பண்ணாதுன்னு சொன்னான். நம்மெல்லாம் யூதர்கள் கிடையாது. அவன் சொன்ன வார்த்தை, அவன் எல்லாம் உலகத்தில் என்னென்ன அநியாயம் இருக்கோ எல்லா அநியாயம் பண்ணுவான், அவன் பண்ணாத அநியாயமே கிடையாது. அவன் சொன்னான், நஹ்னு அப்னாஉல்லாஹி வ ஹிப்பா, நாங்களாம் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள்ப்பா, அல்லாஹ் எங்களுக்கு நரகத்தை கொடுக்க மாட்டான், எங்களுக்கு நரகத்தை கொடுத்தா அப்படி யாருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுக்க போறான், நாங்கெல்லாம் சொர்க்கவாதி, எங்களுக்கெல்லாம் நரகம் வராது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தவன். அல்லாஹ் ஒரு கட்டத்துக்கு பிறகு பார்த்தான், கோபம் ஆயிட்டான். நீ என்ன அல்லாஹ்ட்ட உடன்படிக்கை செஞ்சிருக்கியா? நீ என்ன எப்போ பார்த்தாலும் பண்ற பாவலாம் பண்ணிட்டு எனக்கு நரகம் வராதுன்னு ஒரு ஒப்பந்தம் இருந்தால் எடுத்துட்டு வா. யூதர்களுக்கு நான் நரகத்தை கொடுக்க மாட்டேன்னு ஏதாவது ஒப்பந்தம் இருக்கா? எடுத்துட்டு வா, அல்லாஹ் கேட்கிறான். சூரா பக்கராவில் இந்த வசனங்கள் இருக்கிறது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, நரகம் என்பது அவ்வளவு பயங்கரமான, அதிலிருந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னah ஃபக்கத் ஃபாஸ். ஆல் இம்ரான் அத்தியாயத்துடைய 185வது ஹதீஸ் பெருமானார் அல்லாஹ் தஆலா பேசுவான், நரகத்திலிருந்து நாளை மறுமை நாளிலே யார் விடுதலை பெற்றாரோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். மறுமையுடைய வெற்றி என்பது நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதில் தான் இருக்கு. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 7 முறை நரகத்திலிருந்து விடுதலை கேட்டிருக்கிறார்கள். நிறைய ஹதீஸ்கள் இருக்கு. ரசூலுல்லாஹ் பல நேரங்களில் நரகத்திலிருந்து விடுதலை கேட்டிருக்கிறார்கள். ஜனாசா தொழுகையில் கூட ரசூலுல்லாஹ் மின் அதாபி ஜஹன்னம் மின் அதாபி நார், நரகத்திலிருந்து எனக்கு விடுதலை கூடிய என்பதாக கேட்டதாக எல்லாம் நம்ம கிதாபுகளில் பார்க்கலாம். அத்தியாயத்துடைய கடைசியில்
அல்லாஹும்ம ஸல்லி அல்லாஹும்ம ஃபிர்லி அல்லாஹும்ம பாரிக் அலா ஓதி முடிச்ச பிறகு கடைசியில் ரசூலுல்லாஹ் ஒரு துவா செய்வாங்க. அதில் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். இறுதியாக ஒரே ஒரு ஹதீஸோடு நான் முடித்துக் கொள்வேன். புகாரி ஷரீஃபுடைய 2285வது ஹதீஸ். பெருமானார் பேசுகிறாங்க, இன்ன மசலுக்கும் வ மசலி கமசலி ரஜுலின் இஸ்தௌகத நாரா. உங்களுக்கும் எனக்கும் உதாரணம் ஒரு நபரை போல. அவர் நெருப்பு மூட்டுகிறார், அந்த நெருப்பில் ஈசல்கள் எல்லாம் வந்து விழுகிறது. அந்த ஈசல்கள் வந்து விழக்கூடாது என்று அந்த நெருப்பை மூட்டியவர் ஈசல்களை நெருப்பிலிருந்து தடுத்து கொண்டிருக்கிறார். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த ஒரு மனிதரை போன்றுதான் நான் அன் ஆஹிதும் பிஹுஜிஸுக்கு மினன்னார். நீங்கள் நெருப்பில் சென்று விழுந்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் விழக்கூடாது என்று உங்களுடைய இடுப்பு சட்டைகளை பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறேன். பெருமானார் பேசுகிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வேலையை நம்ம போய் விழுந்துடக்கூடாதுன்ட்டு நெருப்பில் விழுந்துடக்கூடாதுன்ட்டு நம்முடைய இடுப்பு சட்டையை பேண்ட் பெல்ட் போடுறோம்ல இதை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க, நீ போயிடாதன்ட்டு. ரசூலுல்லாஹ்வுடைய கை நம்ம இடத்துல எது வரைக்கும் இந்த கை நம்ம மீது இருக்குமோ அது வரைக்கும் நம்ம நரகத்துக்கு போக மாட்டோம். அந்த கையை தட்டி விட்டுட்டு வந்து நமக்கு விழுந்துடும். எல்லாம் பாதுகாக்கும். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அதனால் நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று ஒரு 2-3 செய்திகளை சொன்னேன். குறிப்பாக ரமலானுடைய கடைசி 10 தினங்கள் கோல்டன் ஹவர்ஸ். இந்த நாட்களை நம்ம தவற விட்டு விட்டோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும். ரமலானை அடைந்து எந்த ஃபாயிதாவும் இல்லை. அந்த கூட்டத்தில் நல்லா நம்மை பாதுகாப்பானாக. இரண்டாவதாக அது இந்த நரகத்திலிருந்து அதிகமாக விடுதலை கேட்கக்கூடிய கூட்டத்திலிருந்து பாதுகாத்து இந்த வருடத்துடைய லைலத்துல் கத்ர் இரவை அடைந்தவர்கள் கூட்டத்திலும் நரகத்திலிருந்து முழுமையாக பாதுகாப்பு பெற்ற விடுதலை பெற்றவர்கள் கூட்டத்திலும் வல்லையிலும் நம்ம அனைவரையும் ஆக்கி நல்லது புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.